ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு மிக்ஸாலஜி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 100 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து பாதிக்கு பாதி தான் எடுப்பேன். பிகாஸ் வந்து நம்ம பிரைடுக்கு போடும்போது மெஹந்தி உதிராமல் இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து 15 ml ஆஃப் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து பிரைடல் கோன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஆயிலை மிக்ஸ் பண்ணி போடுறேன். பிளெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்டெயின் வரும். அப்புறம் நல்லா அதை வந்து நம்ம வாட்டர் தேவையான அளவு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டை ரிலீஸ்க்கு வச்சிடணும். நான் இது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு 10 o'clock மாதிரி வச்சேன். ஸோ 8 to 12 hours இருக்கணும். மார்னிங் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா டை ரிலீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளோவுமே சூப்பராக இருக்கும். மிக்ஸாலஜியில் இது ஒன்று தான் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த மெத்தட். மற்றது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் வாட்டர்லாம் நல்லா ஊற்றி நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம். இப்போது நான் எடுக்கும்போது நடுவில் ஒரு கேப் கூட இருக்காது பாருங்கள். நடுவில் கட்டே ஆகாது. அந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கிறதா வந்து ஒரு குட் கன்சிஸ்டன்சி. குக்கிங்கில் போட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம கோனாக ரெடி பண்ணிக்கிறதா. உங்களுக்கு அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். பை.